الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعده وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف الشهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من قام في ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ரமலானுடைய இறுதியிலே மிகச் சிறப்பான ஒரு இரவிலே, லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹு தஆலா நம்மளை ஒன்று கூடியிருக்கிறார். இது ஒரு மிக உன்னதமான ஒரு இரவாக இருக்கிறது. இதற்கெல்லாம் ஆதாரம் நாம் குர்ஆனிலே ஹதீஸ்ல தேடன்ற அவசியமே இல்லை. நம்ம அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இந்த கூட்டமே போதுமானது. ஏன்னா ரமலான்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி 26 வரைக்கும் இவ்வளவு கூட்டம் வரவே இல்லை. இன்னைக்கு 27 நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது. இந்த சிறப்பான இரவு என்பதாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. மாஷா அல்லாஹ் வந்துட்டோம். பெரிய விஷயம். அல்லாஹ் தஆலா இந்த இல்மை நமக்கு கொடுத்திருக்கிறான். இதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தந்தருவாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஒரு மனிதன் இந்த இரவினை பெற்றுக்கொள்வான். தன்னுடைய வாழ்நாளிலே இந்த இரவில் ஒரு இரவை பெற்றுக்கொண்டாலும் சரி, அவர் 1000 இரவுகள் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். வருடத்திலே கணக்கெடுப்போம் என்று சொன்னால் 83 வருடங்கள் அல்லாஹ் தஆலா நின்று வணங்கிய நன்மையை கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். இதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்தினருக்கெல்லாம் அதிகமான வயதுகள் கொடுக்கப்பட்டது. என்னுடைய உம்மத்தினர்களுக்கு 50, 60, அதுலேயும் சரியா தொழுக மாட்டேங்கிறாங்க, வணங்க மாட்டேங்கிறாங்க, அதுலேயும் பள்ளியுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க? எப்படி நிறைய அமல் பெற்றவர்களாக ஆயிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சுருக்கமாக சொல்ல போனான்னு சொன்னால், இந்த இரவு இருக்கிறது நமக்கெல்லாம் நன்மையை மாறி வழங்கக்கூடிய இரவு. அதனால வருடத்தில இந்த இரவுல மட்டும் நம்ம பள்ளிக்கு வந்தோம்னா போறோம். மற்ற டயத்துல நம்ம வர வேண்டிய தேவை நமக்கு ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? கண்டிப்பா. கண்ணியத்துக்குரிய எல்லாருடையார்களே, சிந்திக்க. இது ஒரு சடங்கு கிடையாது. வருடம் ஏற்படக்கூடிய ஒரு திருவிழா கிடையாது. வருடம் நம்ம தெருவில் நடக்கக்கூடிய ஒரு கூத்து கிடையாது. ஏதோ 10 பேர் சேர்ந்தோம், உட்கார்ந்தோம், பேசலாம், போனோம் கிடையாது. பள்ளியுடைய தொடர்புல ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு 5 முறை இருக்கணும். சுருக்கமாக சொல்ல போனால், ஹாஃபிஸாம் அவர்கள் இன்னைக்கு குர்ஆனுடைய சிறப்புகளை, அதனுடைய வல்லமைகளை, அதனுடைய எத்தனையோ விஷயங்களை பற்றி பேசுறாங்க. ஆனா அந்த குர்ஆனுடைய சிறப்பு என்ன, மெயினான சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அதை பின்பற்றுவதில் தான் இருக்கு. வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்து ஸகாத்த என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இதன்படி அமல் செய்யறதுதான் அதனுடைய சிறப்பு. குர்ஆனுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. எப்படி சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான முஅஜிஸாக்கள் இருக்கிறது. அதே போன்று குர்ஆனுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. எனக்கு என்ன சிறப்பு இருக்கு? நமக்கு என்ன சிறப்பு இருக்கு? நமக்கு நான் பெரிய வீடு, வாசல், கார், பங்களா, நல்ல ஆடைகள் உடுத்துவது, பெருமை பாராட்டி கொண்டு உலகத்தில், இதுதான் நமக்கு சிறப்பா? இதுவெல்லாம் சிறப்பே கிடையாது. இவ்வுலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களிலே என்னிடத்திலே இருப்பது சிறப்பே கிடையாது. அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே ஒரு மூதாட்டியை பார்ப்பான். ஒரு வயதான ஒரு மூதாட்டி நின்று கொண்டிருப்பாள். அவளை பார்த்து அல்லாஹ் தஆலா திரும்பி கூட பார்க்க மாட்டான்.
மலக்குமார்களிடத்தில் சொல்வான், அவரை அழைத்து கொண்டு நரகத்திலே இழுத்து செல்லுங்கள், நரகத்திலே போட்டு விடுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது, அப்பொழுது அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள், இது யார் என்பதாக சொல்லும் பொழுது, அதுதான் உலகம் துன்யா என்பதாக சொல்வார். ஒரு வயதான மூதாட்டியை போன்று உலகம் இருக்கும். இந்த உலகத்தை நாம விட்டுட்டு போயிடுவோம், அந்த உலகமும் இங்க இருக்கும். ஆனா அதனுடைய முடிவு எங்க இருக்குன்னு சொன்னா நரகத்துலதான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இத உலகத்தை நான் ஒரு முறை கூட ரஹ்மத்தான பார்வையை கொண்டு நான் பார்க்கவில்லை, இப்பவும் நான் பார்க்க மாட்டேன், அதை இழுத்துட்டு போய் நரகத்துல போடுங்க என்பதாக சொல்லுவோம். கடைசியாக அந்த நரகத்தை எவ்வளவு கேவலமா குளிஞ்சு நிற்கும் தெரியுமா? அப்போ ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிறோம், யா அல்லாஹ், நான் மலரும் தான், நான் லஅனத் செய்யப்பட்ட ஒரு வஸ்து தான், ஆனால் என்னை விரும்பியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை நரகத்துல போடு பரவாயில்ல, ஆனால் யாரெல்லாம் என்னை விரும்பினார்களோ அவர்களையும் சேர்த்து நரகத்துக்கு என்பதாக லிஸ்ட் கொடுத்து அது அனுப்பாத வரைக்கும் கூப்பிடாத வரைக்கும் போகாது, தனியா போகாது நரகம். ஷைத்தான் எதற்காக நீங்க உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கான்? நம்மளை கெடுப்பதற்காக வேண்டித்தான். உலகத்தின் பக்கம் நம்மளை சேர்த்து வைப்பதற்காக வேண்டித்தான். நம்மளை உலகத்தோட நம்மளோட சேர்த்து நிக்கா செஞ்சு வச்சுட்டான்னு வச்சுங்க, கடைசி வரைக்கும் எப்படி இங்க இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் நல்ல முறையில அமல் செய்து கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களோ, ஜன்னத்தில் ஃபிர்தௌஸுக்கு போவாங்களோ, அதே போது இந்த உலகத்தோடு நிக்கா செய்தவர்கள் எங்க போவாங்க? அது எங்க தங்குவோ அங்கேதான் போவாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் எவ்வளவு பால்படுத்திக் கொண்டு இருக்கிறோம், எவ்வளவு வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு வருவதற்கு ஒரு 4 கிழமையும் நமக்கு தேவையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்ப குர்ஆனுடைய சிறப்பு இந்த நாம் குர்ஆனை பின்பற்றுவதிலே தான் இருக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளையில் தான் இருக்கு. இந்த சிறப்பான இரவில் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இது போன்று ஒவ்வொரு காலமும் பள்ளியிலே தொடர்புள்ளவனாக இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வார். இந்த இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சொல்லும் பொழுது பூரா வருடத்திலையும் இருக்கு. நம்முடைய எல்லா தேவைகளும் நம்முடைய சோம்பேறித்தனத்துக்கு தகுந்த மாதிரியே எடுத்து கொடுத்துருக்குறாங்க, மொத்தமா கையில கொடுத்துருக்காங்க. இந்த வச்சுக்கப்பா, பூரா வருடம் பூராவும் இருக்கு என்பதாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த வருடம் பூரா இவர் தேடினாக்க எங்க தொடர்பு உள்ளவராக இருக்க போறார்? வருடத்துல பகல்ல 5 வேளை பள்ளியில கூட தொடர்பு இல்லை, இவர் இரவு நேரத்துல எங்க பள்ளியில லைலத்துல் கத்ர் இரவை தேட போகிறார்? அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, பூரா வருடம் வேணாம், 12 மாசம் நீங்க தேட வேணாம், ரமதானுடைய மாதத்துல முழுமையாக தேடிக்கொள்ளுங்க, அறிவிச்சு கொடுத்துட்டாங்க ரமதான் மாதத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ரமதானில 30 நாள்கள் நம்ம தேடிக்கிறோம். கடைசியில் இந்த 30 நாள் அமல் செய்யறது எவ்வளவு பெரிய கஷ்டம். தெராவியில நம்ம எத்தனை பேர்கள் கலந்து கொண்டு இருப்போம், அது கூட சிரமம்ப்பா. கடைசியில 10 நாள்ல தேடிங்கன்னு சொல்லி இன்னொரு ஹதீஸ்ல சொல்லிட்டாங்க, 10 நாள் தேடுங்க போதும். அதுலயும் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அதுவும் இவர்களுக்கு சிரமமாக இருக்கும். அதே போன்று குறைந்தபட்சம் 10 நாள் வேணாம், 5 நாள் ஒற்றைப்படை இரவுலையாச்சும் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அதையும் குறிப்பிட்டு நம்மிடத்துல சொல்லி இருக்கிறார். நம்ம வேற மாநிலங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஒற்றைப்படை இரவுகள்ல 21, 23, 25, இப்போ 27, 29 இந்த மாதிரி இரவுகள்ல எல்லாம் அங்க இப்ப நம்ம 27ல எப்படி நின்று வணங்குறோமோ அதே மாதிரி பயான்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும். சகருடைய ஏற்பாடுகள்லாம் செஞ்சு எல்லா இதை விட பள்ளி ஜெயஜோதியா வச்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு 27ல மட்டும்தான் நம்ம கூடியிருக்கோம். இதுலயும் கடைசியில் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, நம்ம 27லையும் இதுல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு என்பதாக உலமாக்களுடைய கூற்றாக இருக்கிறது. பெரிய பெரிய உலமாக்கள் வாயில் புஸ்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் 2 முறை லைலத்துல் கத்ர் இரவை பெற்றுள்ளேன், அது 27வது அந்த இரவிலே தான் நான் பெற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லியிருக்கிறார். இது மாதிரி நிறைய பேருடைய கூற்று இருக்கு. அதன் அடிப்படையில நம்ம வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 27 லைலத்துல் கத்ருடைய இரவாகவும் இருக்கலாம், அல்லது இல்லாமல் இருக்கலாம். அதற்கு அடுத்து வரக்கூடிய 29லையும் இருக்கலாம், இல்லை இதற்கு முன்னாடி சென்று இருக்கக்கூடிய 21, 23, 25ல கூட இருந்திருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா இவ்விரைவிலே லைலத்துல் கத்ர் இரவாக ஆக்கி அந்த நன்மையை நமக்கு அல்லாஹு தஆலா ஆக்கி தருவாங்க.
கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடையார்களே, நானும் சிறிது நேரம் பேசிவிட்டேன், வரையை முடித்துக் கொள்கிறேன். அதாவது முழுமையாக இந்த இரவில் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி நாம் பேசலாம். ஆனால் மெயினான விஷயம், லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி பேசி பேசி அன்னைக்கு தான் இப்போ ஆள் வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. மற்ற நாள்ல எல்லாம் ஆள் வர்றதுக்கெலாம் எதுவும் இல்லை. அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களையும் மற்ற விஷயங்களையும் சேர்த்து பேசணும். இது மட்டும் தீன் கிடையாது, ரமதான் மட்டும் தீன் கிடையாது. ஒரு விஷயத்தை நாம் நன்காக அறியணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய குழப்பமாகிவிட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது இறந்து விட்டார் என்பதாக சொன்னால் அவர்களை வெட்டிவிடுன்னு சொல்லி வாளை எடுத்துட்டு அலைகிறார். பல சஹாபாக்கள் குழப்பத்தில் அலைகிறாங்க. என்ன செய்யறது, ஏன் செய்யறது? தீனை வழிகாட்டி தந்த நபி நம்மளை விட்டு சென்று விட்டார்களே, இவருக்கு நான் என்ன ஆதரவு என்பதாக மிக ஆழ்ந்த குழப்பத்தில் இருக்கும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ரசூல் அஃபயும் மாத அவின் குத்தில. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகவே தவிர வேற எதாகவும் இங்கே அனுப்பப்படலை. மக்களிடத்தில் எடுத்து சொல்றாங்க, நபி தான் அவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இதற்கு முன்னால் நபி வந்திருக்கிறார்கள். அவர்கள் மௌத்தாகவும் படலாம், அல்லது போரில் அவர்கள் வெட்டுப்படவும் செய்யலாம். அப்ப நீங்கள் புறமுட்டு ஓடி விடாதீர்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக சொன்னால், நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு நாம் கூலி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறோம் என்ற ஆயத்தை இங்கு ஓதி காட்டுகிறார். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இறந்து போய்விட்டார்கள். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரப்பாக நினைத்தார்களோ அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் ரப்பாக நினைச்சா அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் அல்லாஹை யார் ரப்பாக நினைத்தார்களோ அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்பதாக சொன்னார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போய்விட்டார்கள் என்பதற்காக நீங்கள் இந்த தீனை விட்டு வெளியேறி விடுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு எந்த விதமான நஷ்டத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி விட முடியாது. அல்லாஹ் தஆலா நன்றி செலுத்தவர்களுக்கு நற்கூலி அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஆயத்து சிந்திச்சு பார்த்தோம் சொன்னா, இந்த ஆயத்துல இந்த நேரத்துல சொல்லக்கூடிய விஷயம் அவசியமும் இல்லை, இந்த விஷயத்தை இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் இது எப்படின்னு சொன்னா, அங்கு நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் நமக்கும் ஏறக்குறைய நிறைய ஒத்துமைகள் இருக்கிறது. எப்படின்னு சொன்னா, இந்த ரமலானுடைய மாதம் இருக்குகிறதே, இது ஒரு மாதம்தான். இதற்கப்புறம் அடுத்த மாதம் வரும். ரமலானுடைய மாதத்தை யார் தன்னுடைய ரப்பாக கடவுளாக நினைத்தாங்களோ அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் மட்டும் பள்ளியுடைய தொடர்புல இருப்பாங்க. ரமலானுடைய மாதத்தை சென்று விட்டது, அல்லாஹ் தான் யார் எனக்கு ரப்பு என்பதாக நினைத்தார்களோ அவர்கள் என்ன செஞ்சுவாங்க? ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவாங்க, லொஹருக்கு வருவாங்க, அசருக்கு வருவாங்க, மகரிப்புக்கு வருவாங்க, இஷாவுக்கு வருவாங்க. ரமலான் முடிந்து அடுத்த நாள் ஃபஜ்ருக்கு யாருக்குமே கடமை இல்லை என்பதை போன்று அங்கு பள்ளிவாசல் இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், போன ஜும்மாவில் கூட சொன்னேன், பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய தொழுகையாளரோட இங்கே இருக்கக்கூடிய தூண் அதிகமாக இருக்கிறது. பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தொழுகையாளரோட இங்கே இருக்கக்கூடிய ஜன்னல் அதிகமாக இருக்கிறது. பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தொழுகையாளரோட இங்கே ஒளிச்சேருடைய பைப் அதிகமாக இருக்கு. எல்லா பள்ளிவாசலும் இதுதான் கதி. ரமலான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா, அப்ப ரமலானை தான் நாம் ரப்பாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். ரமலானை வணங்குவதற்காக வேண்டி ஒரு சிறப்புக்குரிய மாதமாக அல்லாஹ் நமக்கு அழைத்து வைத்திருக்கிறான். ஒழிஞ்சு ரமலான்ல மட்டும் பள்ளிக்கு வாங்க, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு பெற்று விட்டார்னு சொன்னால் அவருக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். ஆனால் இவர் விட்ட தொழுகை எதையுமே அல்லாஹ்ல மன்னிக்க மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சிந்திக்கணும். நாம் தொழக்கூடிய மனிதர் எவ்வளவு அமல் ரிசுக்கை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அந்த ரிசுக்கு பள்ளியில இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு முஹல்லாவுடைய ஒவ்வொரு ஊருடைய ரிசுக்கும் பள்ளியில இறங்குது. அங்கே வந்தா தான் நம்முடைய ரிசுக்கு வரும், நம்முடைய கஷ்டங்கள் தீரும், சிரமங்கள் நீக்கப்படும். ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு உலகத்துடைய ரிசுக்கும் கௌபத்துல்லாஹ்வில் இறங்கப்படுகிறது. அதிலிருந்து பிரித்து எடுத்து மதீனா முனவ்வராவில் இறக்கப்படுகிறது. அதிலிருந்து பிரித்து எடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிவாசலிலும் இறக்கி அங்கிருந்து தான் கொடுக்கப்படுது. அப்ப எங்க தேடணும் ரிசுக்கு? பள்ளிக்கே வரமாட்டாரு, ரிசுக்கு ஊர் பூரா தோடிக்கிட்டு இருப்பார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.
அதாவது முல்லா நசுருத்தீன் சொல்லக்கூடிய ஒரு பெரியார் இருந்தார். அவர் ஒரு நகைச்சுவையான ஒரு பெரியார். அவர் அப்பப்ப எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஒரு நகைச்சுவையோடு செய்வார். அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு இடத்துல போஸ்ட் மரத்துல நைட்ல வரும்பொழுது அங்க விளக்குகள் இருக்குமில்ல, இப்ப எல்லாம் போஸ்ட் மரம் அங்கே ஏதாச்சும் ஒரு விளக்குகள் ஏற்படுத்தியிருப்பாங்க மண்ணெண்ணையில. அங்க என்ன செஞ்சிருக்காரு, தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. வயதானவர் தாடி தொப்பியை வச்சுட்டு என்ன அங்க தேடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் வர்றார். வந்து அதற்கு என்ன தேடுறீங்க அப்படின்றாரு. சாவி விழுந்துருச்சு தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப அவரும் கூட சேர்ந்து தேடுறாரு. பெரிய மனுஷன் தேடிக்கிட்டு இருக்காரு, நம்மளும் அவருக்கு உதவி செய்வோம். அதே போன்று இன்னும் 2 பேர் வர்றாங்க. என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஹசரத் சாவியை தொலைச்சிட்டாரு, தேடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே சேர்ந்து ஊரே தேட ஆரம்பிச்சிருச்சு. கையில சாவியை தேட ஆரம்பிச்சு தேடி தேடி மணலையெல்லாம் சலிச்சுட்டாங்க. ஒன்னோட சாவி கிடைக்கல. ஹசரத் என்ன ஹசரத், ஊரே தேடி சலிச்சு எடுத்துட்டா சாவியே கிடைக்கலையே, அவன் சாவி தவிர எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படிங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, என் வீட்டுக்கிட்ட தொலைச்சிட்டேன் அப்படின்னு. வீட்டுக்கிட்ட தொலைச்சிட்டு என்ன ஆச்சு, இங்கே தேடிட்டு இருக்கிறீங்க? இங்கே தாங்க வெளிச்சமா இருந்துச்சு. என்னது, வீட்டுக்கிட்ட தொலைச்சிருக்காரு, அங்கே இருட்டா இருக்குன்ட்டு இங்கே வெளிச்சத்தில் வந்து தேடிட்டாரு, கிடைக்குமா? இது போன்றுதான் உலகத்துல நாம் எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, உலகத்துடைய விஷயங்கள்லாம் பார்ப்பதற்கு வெளிச்சமா, ஆர்வமா, அழகா, இன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல என்னுடைய ரிசுக்குகள் இருக்குன்னு மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ரிசுக்கு எங்க இருக்கு? பள்ளியில இருக்கு. இங்க நீங்க எவர் ஒருவர் பள்ளியினுடைய தொடர்புடையவராக ஆகிவிடுகிறார்களோ 5 விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். 5 விஷயம். எவர் ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத்துடன் தொழுகிறாரோ 5 விஷயம். தொழுகை 5 கால தொழுகை இமாம் ஜமாத்துடன் தொழக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் தஆலா உணவுடைய நெருக்கடியை நீக்கி வைக்கிறான். உலகத்துடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் முடிஞ்சு. உணவுடைய ரிஸ்க்குன்னா எல்லாமே வந்துடும். உணவு வந்துடும், ஆடை வந்துடும், வியாபாரம் வந்துடும், அதுல நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வந்துடும், கஷ்டங்கள் சிரமம் இல்லாத வாழ்க்கை எல்லாமே வந்துடும் ரிஸ்க்குல. அடுத்து ஆகரத்துடைய 4 விஷயம். அவருடைய அதாவை நீக்கி வைக்கிறான். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னலத்துல கடக்க செய்யறான். கேள்வி வணக்கின்றி அல்லாஹ் தஆலா அமல் நாமல் பட்டோலை வழக்கறதுல கொடுக்கப்படுது. கடைசியாக கேள்வி வணக்கின்றி சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வச்சிடறான் அல்லாஹ் தஆலா. 5 வேலை முடிஞ்சிச்சு. தொழுகை நிறைவேற்றதுனால 5 வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப தொழுகையை விட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா, ஒமன் தரக்க ஸலாத்துல் ஃபஜ்ரி, எவர் ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டு விட்டாரோ லைஸ லஹு ஃபீ ரிஸ்கிஹி பரக்கத்துன், அவருடைய ரிஸ்க்ல பரக்கத்து இல்ல. ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. எப்படி கிடைக்கும் பரக்கத்து? ஒரு முறை தென்னால வந்துருமா? எவ்வளவு பெரிய மல்டி லெவல் பிசினஸ் வேணாலும் பண்ணு, அதுல பரக்கத்து கிடையாது. பரக்கத்து என்னங்க பரக்கத்து? நான் நல்லா இருக்கேன், வீடு இருக்கு, கார் இருக்கு, வேற இருக்கு, டெய்லி கறி வாங்கி சாப்பிடணும், உனக்கு தொழுகை கிடைக்கிறதுக்கு உனக்கு நசீப் இல்லையாடா, அதுதான் உனக்கு பரக்கத்தின்மை. எல்லாம் இருக்கு, தொழுகிறதுக்கு நசீப் இல்லையில, அதுதான் அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டே இருப்பான். எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் உன் மேல வெறுப்பு வந்துருச்சுன்னு சொன்னாக்கா நீ பள்ளியின் பக்கம் வரவே கூடாதுன்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நீ பள்ளிக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்ப, அப்போ ஒரு கஸ்டமர் நினைச்சு நீ வராதன்னு நினைச்சுடுவான் அல்லாஹ் தஆலா. அப்படித்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து வருது. ஒமன் தரக்க ஸலாத்துல் லஹரி, ஒமன் தரக்க ஸலாத்துல் லஹரி, ஒரு சின்ன ஒரு மாற்றம். ஃபஜ்ருடைய தொழுகை எவர் விட்டாரோ லைஸ லஹு ஃபீ வஜ்ஹி சூரத் நூர், அவருடைய முகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நூரை எடுத்துறான். என்னத்தை எடுத்துறான்? நூரை, ஒளியை எடுத்துறான். எவ்வளவு இருந்தாலும் சரி அவர் ஒரு மையத்து மாதிரி தான் இருப்பார். நிறைய பேர்த்து பார்க்கும்போது மையத்து மாதிரி தான் இருக்கும், நூறே இருக்காது. ஏன் காரணம் சொன்னா பசுடைய தொழுகை விட்டதுன்னு காரணமா. ரிஸ்கை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேனாலவா எவ்வளவு நேரம், அது லொஹருடைய தொழுகை பற்றி. ஒமன் தரக்க ஸலாத்துல் லொஹரி லைஸ லஹு ஃபீ ரிஸ்கிஹி பரக்கத்து, லொஹருடைய தொழுகை விட்டுறதுனால. இந்த 3 விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்தபடியாக ஒமன் ஸலாத்துல் அஸ்ரி லைஸ லஹு ஃபீ பதனிஹி தாக்கத்து, எவர் அஸருடைய தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவருடைய உள்ளத்திலிருந்து, அவருடைய உடலிலிருந்து அல்லாஹ் தஆலா சக்தியை எடுத்து விடுவான். ரொம்ப சோம்பலா இருப்பார், ஆற்றலே இருக்காது. உலகத்தில் உள்ள அத்தனை நோய் நொடியும் வந்துடும். எந்த மருந்து மாத்திரையினாலே அதை சரி செய்ய முடியாது. நம்மள்ட்ட நிறைய பேர் ஓதி பார்க்க வர்றாங்க, நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம். ஸ்கேன் ரிப்போர்ட் அது இதெல்லாம் எடுத்துட்டு வருது காமிப்பாங்க. நாங்கள் இதெல்லாம் பார்க்க கூட எங்களுக்கு தெரியாது, மாட்டு ஓதி விடுவோம். மறுநாளே பயங்கரமா நிற்பாங்க, அல்லாஹ் பயங்கர சரியாயிடுச்சு அப்படின்னு எவ்வளோ ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வருவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இங்க ரிஸ்க் ஷிஃபா வச்சிருக்கிறான், உடல்ல சக்தி வச்சிருக்கான், ஆற்றல வச்சிருக்கான். ஒமன் தரக்க ஸலாத்துல் மக்ரிபி,
எவர் மகரிபுடைய தொழுகை விட்டு விடுவாரோ லைஸ லஹு ஃபீ அவுலாதி நஃபுன், அவருடைய பிள்ளைகளை கொண்டு பிரயோஜனமே கிடைக்காது. நீ டாக்டருக்கு படிக்க வை, வக்கீலுக்கு படிக்க வை, நீ எதுக்கு வேணாலும் படிக்க வை, அவனை கொண்டு உனக்கு 10 பைசா படிக்க பிரயோஜனம் கிடையாது. சொல்லுவார்ல, எவ்வளவு படிக்க வச்சு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான், உடம்பு சரியில்லான்னா கூட ஏன்னு கேட்க மாட்டேங்கிறான். எத்தனையோ விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி காரணம் தொழுகையை விட்டதின் காரணமாக. ஒமன் தரக ஸலாத்துல் இஷாஇ லைஸ லஹு ஃபீ நஹ்வி சகீனத்துன், எவர் இஷாவுடைய தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவருடைய தூக்கத்திலே அல்லாஹ் தஆலா சகீனா என்று சொல்லக்கூடிய நிம்மதி எடுத்துருவான். நிம்மதியா தூங்கவே முடியாது அவரால். ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது. மருந்து மாத்திரை போட்டும் கூட அவருக்கு நிம்மதியான தூக்கம் ஏற்படாது. ஏன்? தொழுகை விட்டார், அல்லாஹுக்கு மாறு செஞ்சிருக்கிறார். எவர் அல்லாஹுக்கு மாறு செஞ்சாரோ அவர்களுக்கு இந்த உலகத்துல அவர்களுக்கு நான் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். சொல்லி ஒரு ஆயத்தில் இருக்கு. எவர் என்னுடைய திக்ரை புறக்கணிப்பாரோ அவருக்கு நான் உலகத்திலே நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கான். குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கான். நிம்மதியான வாழ்ந்துட முடியுமா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இது லைலத்துல் கத்ரோ அல்லது ஜும்மாவா இருக்கட்டும் அல்லது பெருநாளுடைய தொழுகையா இருக்கட்டும், மற்றவர்களை போன்று ஏதோ சிறப்பாக ஒரு நாள் சேர்ந்து கூடி கும்மி அடிச்சுட்டு நாம அப்படியே போகக்கூடிய ஒரு இரவு கிடையாது, பகல் கிடையாது, தொழுகை கிடையாது. எந்நேரமும் அல்லாஹுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலமும் அவருக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு தான், லைலத்துல் கத்ருடைய பகல் தான். அல்லாஹுடைய சிந்தனையோடு இருக்கக்கூடிய வருடம் பூரா அவருக்கு அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வருடம் பூரா லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்ன பழைய ஹதீஸ், ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் இருக்குது. அதற்கு காரணம் வருடம் பூரா அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே நீங்க இருங்கப்பா அப்படின்னு சொன்னதுதான். நம்ம இருக்க மாட்டோம்னு தெரிஞ்சிருந்தா ரம்ஜான் லேஸ் தடிங்கன்னு இருக்காங்க, அதுலேயும் 30 நாள் இருக்க மாட்டோம்னு தான் கடைசியில் 10 லேஸ் தடிங்கன்னு இருக்காங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நோக்கம் என்னவென்று சொன்னால் நாம் பள்ளியுடைய தொடர்புள்ளவராக ஆகணும். இந்த ரமலான் முழு மாதமுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நோன்பிலே எவ்வளவு கட்டுப்பாடணும். நம்முடைய கண்கள், காதுகள், வாய்கள், தம்முடைய அத்தனை வஸ்துக்களையும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவாறு வச்சு. கண் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுச்சு, வாய் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுச்சு, கை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுச்சு, வயிறு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுச்சு, நம்முடைய உறுப்புகள் அத்தனையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுச்சு. இதே போன்று அனைத்து மாதங்களும் நீ இருப்பதுதான் தக்வா. இந்த நோம்பிலே நீ பெற்றுக்கொண்ட தக்வா என்பதை தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த நோம்பின் மூலமாக தக்வாவை நாம் கொடுக்கிறோம் என்பதாக சொல்லியிருக்கிறான். அதனுடைய அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கொண்டு தக்வாவை நசீபாக்குவானாக, இந்த நோன்பை கொண்டு தொழுகையை நசீபாக்குவானாக, இந்த நோன்பை கொண்டு அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தையும் ரஹமத்தையும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் தஆலா அந்த நோன்பை கொண்டு நமக்கு தேவையான அத்தனை ரிஸ்க்குகளையும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. இந்த நோன்பை கொண்டு தொழுகை வணக்கங்களிலே நமக்கு இடையூறாகக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.